சர்க்குருவே சரணம். வணக்கம். உங்கள் அன்பு நண்பன் பாலகிருஷ்ணன், தேனியிலிருந்து பாலாஸ் ஆன்மீகத்திற்காக. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற இடம் ஐயனுடைய சொர்க்க பூமி, கர்மா பூமி, எல்லாருடைய பாவங்களையும் போக்கக்கூடிய ஒரு அற்புத இடத்துல நம்ம நின்றுட்டு இருக்கோம். இன்னைக்கு வைகாசி விசாகம் இல்லைங்களா, ரொம்ப முக்கியமானது. இன்னைக்கு பௌர்ணமி கூட. இன்னைக்கு நைட் 12 மணிக்கு பூஜை இருக்கு, அதுக்காக வந்திருக்கோம். வாங்க எல்லாத்தையும் உள்ள போய் காட்டிட்டு ஃபுல்லாவே நைட் பூஜையை பார்த்துட்டு போகலாம். வணக்கம். ஓ, உனக்கு இருக்கு. சார் வணக்கம் சார். என்ன பண்ணுறீங்க? பிரசாதம் கொடுத்த தட்டுகளை கழுவிட்டு இருக்கீங்களா? ரொம்ப அற்புதம், அருமை அருமை. ஐயன் கண்டிப்பாக நீங்கள் வேண்டுனதை கண்டிப்பாக தருவாருங்க சார். சரியா? மக்களுக்கு பார்த்து சொல்லுங்க, ஒரு பார்வை கண்டிப்பாக நடக்கும். ஆ,
சத்குருவே சரணம். ஓம் ஸ்ரீ சத்குருவே சரணம். சரணம் சரணம்.
சச்சிதானந்த சத்குரு பகவான் ஞானவள்ளல் திருவடிகளே வாழ்க வாழ்க வாழ்கவே. நீயே அந்தமும் நீயே கதியும் நீயே விதியும் நீயே கருணை கடலே ஞான வல்லலே கண்கண்ட தெய்வமே கணக்கன்பட்டி நாதனே அதிசய பிரமியே ஞான குருவே எல்லாம் நீயே சத்குருவே. உங்களை நாடி வரும் மக்கள், உங்களை தேடி வரும் மக்கள், உங்களருளால் எல்லா உயிர்களும் நலமுடன் இருக்க வேண்டும் ஐயனே. உங்கள் திருவடியே சரணம் சரணம் சரணம். திருவடிகளே சரணம். சர்க்குருவே சரணம். அருமையான பூஜை, மிக அற்புதமாக இருந்தது. பௌர்ணமி பூஜை இவ்வளவு சிறப்பாக இருந்ததில் உண்மையிலே என் மனதிற்கு மிக 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 சந்தோஷம். உங்களுக்கு நான் இதை ஒளிபரப்புவதில், இதில் நான் காட்டுறதில் அவ்வளோ ஒரு சந்தோஷம். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆண்டவன் நம்ம சர்க்குருக்கு கோடான கோடி நன்றிகளை சொல்கிறேன். பூஜை அவ்வளவு அழகாக நிறைவு பெற்றது. அண்ணன் அவர்கள், மோகன் அண்ணன் அவர்களும் வந்திருந்தார்கள். அவர்களும் இங்கே கலந்து கொண்டு அருமையாக ஐயனுடைய எல்லா பூஜைகளிலும் கலந்துக்கிறாரு. இப்போ வரார் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது. தீபாராதனை எடுத்துக்கிறாரு. வந்து ஐயனிடத்தில் வேண்டி எல்லாருக்காகவும் அவரும் வேண்டுகிறார். நாம் அவருக்காக வேண்டுவோம். அவர் உடல்நலம், அவரும் நலமாக இருக்கணும் குடும்பத்தோடு. எங்களை மாதிரி மக்கள் அங்கே போகும்போது எல்லா மக்களுக்கும் வயிறார உணவளிக்கும் சர்க்குருவின் கருணையால் அண்ணனும் நீண்ட ஆயுளோட குடும்பத்தோடு நல்ல சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் எங்களுடைய வேண்டுதலும் கூட. நம்மோடு உடன் இருந்து மோகன்சாமி அவர்களும் தீர்த்தத்தை பெற்றுக்கொண்டு அவரும் விடைபெற்றார். இந்த இருவர் தான் மிக அற்புதமான மனிதர்கள். இந்த படைகளை படைத்த மிக அற்புதமான மனிதர்கள். அவர்களுக்கு கோடான கோடி நன்றி. ஐயனுடைய விபூதி, ஐயனுடைய ஆராதனை எல்லாம் பெற்றுக்கொண்டு மக்கள் கூட்டம் கூட்டமாக ஜீவசமாதியை சுற்றி ஐயனிடம் வேண்டாத ஒன்றுமில்லை அத்தனை வேண்டி பெற்றுக்கொண்டு செல்கிறார்கள். மிக அற்புதமாக இருந்தது. உண்மையிலே வந்த அனைவருக்கும் ஐயனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று நம்புகிறேன். மேலும் நாங்களும் எங்கள் குடும்பத்தோடு அங்கிருந்து ஐயனிடம் பிரியா விடை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பித்தோம். மக்களை மீண்டும் சத்குருவினுடைய ஒரு உண்மையான பதிவில், அற்புதமான பதிவில் உங்களோடு சந்திப்பேன். இந்த பௌர்ணமியில் நாங்கள் செய்த ஒரு அற்புதமான காரியம் என்ன என்பதை தொடர்ந்து அடுத்த பதிவில் உங்களுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். குருவே உன் துணையன்றி வேறு துணை எனக்கேது, வேறு துணை எனக்கேது.